Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் ஏரோ ரூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற தமிழ் புத்தாண்டு நற்பலன்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. விசுவாவசு என்கின்ற பெயரோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நேரத்திலே 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்த்தாக வேண்டும். ஒன்று சனிப்பெயர்ச்சி. சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று விட்டார் சனிப்பெயர்ச்சி. அடுத்து குரு பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்லுகிறார். அடுத்து ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கு செல்லுகிறார். ஆக இந்த 3 பெயர்ச்சிகளும் என்னென்ன விதமான பலன்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் தரப்போகிறது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை பெறப்போகிறார்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம். வகையில் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 3 விதமான பெயர்ச்சிகளை நாம் கணக்கில் கொள்ளுகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, வருடத்தின் துவக்கத்திலேயே ராசியிலேயே யோகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 5 கூடிய யோகாதிபதி உச்சம் பெற்று அமரும் பொழுது மிகப்பெரிய புகழேணியின் உச்சத்திற்கே செல்வீர்கள். பெரிய நிறைந்த அப்படி எங்கே போனாலும் உங்களுடைய புகழ் நிறைந்திருக்கும். உங்களுடைய ரீச் என்பது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். 3ஆம் வீட்டில் மிதுனத்திற்கு செல்லுகிறார். 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் வீட்டில் மறைகின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்னென்னா விவாகஸ்தானம். உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது விவாகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் தருகிறார். உங்களுக்கு ஃபாரின் போகிற ஆசை இருக்கிறவங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய கடாட்சத்தால் நிச்சயம் திருமண யோகங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் என்பவை கைகூடி வரும். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணுகிறார் இந்த குரு பகவான். அந்த அதிர்ஷ்டம்னா நம்ம ஒரு பணியை தொடர்ந்து செய்கிறோம், அந்த பணியில் நீடித்திருப்பதற்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு முயற்சியாக இந்த அதிர்ஷ்டம் அமையும். அந்த அதிர்ஷ்டத்திற்கான வழியை இந்த குரு பகவான் செய்கிறார். அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கிறார். 11 இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பல காரியங்களில் வெற்றியை தருகிறார். உபதயஸ்தானம் என்று பெயர். வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய இடமாக இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இந்த குரு பகவான் பார்க்கிறார். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கின்ற பெரிய பயமே என்னென்னா, 7.5 சனி வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கிறது தான். 7.5 சனிங்கிறது 12ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தாலே அது 7.5 சனி என்று அழைக்கப்படுகிறது. 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குருவனுடைய வீட்டில் இருப்பதால், குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ராசிக்கு எந்த தோஷமும் இல்லை என்பதால் உங்களுக்கு 12இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை செய்யப்போவதில்லை. அடுத்த 2.5 வருடமும் கூட மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் என்பதால் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்லை. அடுத்த 2.5 வருடம் போகும்பொழுது சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வார் எனும் விதியின்படி உங்களுக்கு ஒன்றும் ஆக இந்த 7.5 சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ண போகிறதில்லை. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12, 1, 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். அடுத்து ராகு பகவான் தரும் நற்பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் கேது, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் இருக்கிறதால் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு, இதனும் பழைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் போன்றவற்றை நிறைவேற்றி தருகிறார். ஆக இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு மிக அற்புதமான புத்தாண்டாக இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பெரிய பிரதான பலமாக கருதப்படுவது என்னென்னா, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது நிறைய பணவரவு போன்றவை ஏற்படுகிறது. பணம் எல்லாமே உங்களுக்கு தங்கமாக சேரும். எப்பவுமே குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தங்கம், நகைகள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டு குரு இந்த பக்கம் என்னன்னா 11ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். 11ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறார் என்றால், இதுவரை 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டிருந்த சனி பகவான் நிறைய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விதைகளை நட்டிருப்பீங்க தொழிலில். அந்த தொழில் முன்னேற்றம் அடைந்து 11ஆம் வீட்டிலே லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு தொழிலிருந்து அபிவிருத்திகள் கிடைக்கிறது. அதுலேருந்து ஃப்ரூட்ஃபுல்லான யூ ஆர் என்ஜாயிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த
பிளான்ஸ் விச் யூ சீட், எதனா நீங்கள் வந்து நட்டு வைத்தீர்களோ அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகிறது. அதே மாதிரி 11ஆம் வீட்டு சனி பகவான் 11, 12, 1 பார்க்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். 11ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குழந்தை பிராப்திக்கான ஒரு பலன்களை தருகிறார், குழந்தை பிறக்கிறதுக்கான வழிகள். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு செய்ய வேண்டிய வேலையை சனி செய்கிறார், அந்த விஷயத்தை பண்ணுறார். அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்னவென்றால் மாங்கல்ய பாவம், 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், 8ஆம் இடம் என்பது அசட்ஸ், அசையா சொத்துக்கள் போன்றவற்றை சனி பகவான் பார்த்து விட்டார். இதே நேரத்திலே குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பவர் 2லிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் உங்களுடைய வியாதி கடன் கஷ்டத்தையும், அதே மாதிரி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தையும் ஆயுள் பாவத்தையும், அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்த்து விடுகிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி போன்றவை உண்டாகிறது. தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பாக இது அமையும். ஏற்கனவே 10ல் ராகு பகவான் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த 10ஆம் இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த 10ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு பெரிய மாறுதல்களை தரப்போகிறார். ஆக இந்த 10ஆம் இடத்து ராகு பகவானால் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் போன்றவற்றை உண்டு பண்ணி தருகிறார். ஹையர் லெவல், அடுத்த லெவல் ப்ரமோஷன். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்து கேதுங்கிறது வந்து செட் ஆகாது. கேதுவுக்கு வந்து அம்மாங்கிற ஸ்தானம் வந்து செட் ஆகாது என்பதால் அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். அம்மாவோட ஹெல்த்து, அம்மாவோட பீஸ்ஃபுல்னஸ் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு அனுகூலத்துடன் கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாகத்தான் இது பிறக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்கள் யாரேனும் கோல்டு கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிங்கன்னா, கோல்டை வந்து எடுத்துகிட்டு போய் பிளட்ஜ் பண்ணி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய காசு செலவு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறந்துடுங்க. கோல்டு பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அந்த கோல்டை உங்களால் திருப்பவே முடியாது அடுத்த ஒரு வருடத்திற்கு. ஏன்னா குரு பகவான் 8 கூடையவன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அனுகிரகமே செய்தாலும் அவரை பிளட்ஜ் பண்ணும் பொழுது அவருடைய அனுகிரகம் மிஸ் ஆகிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. மிதுனராசிக்காரர்களுக்கு உங்களுக்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு புத்தாண்டு என்றால் அது இந்த புத்தாண்டுன்னு சொல்லலாம். காரணம் என்னவென்றால், உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவானுடைய ஸ்பெஷல் பார்வையே என்ன அப்படின்னா, எப்பயுமே சனிக்கு 3, 7, 10, செவ்வாய்க்கு 4, 7, 8ங்கிற மாதிரி சனிக்கு குருவுக்கு 5, 7, 9 ஸ்பெஷல் பார்வை. 5ஆம் பார்வை என்பது குரு பகவானுடைய ஸ்பெஷல் பார்வை. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது யோகங்களை அதிகப்படுத்துகிறார். யோகங்கள் அதிகமாகும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, பலவிதமான புத்திரசந்தானமோ திருமண யோகமோ எந்த யோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்கள் பெரிதாகிறது. 5, 7, 9 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருகிறது. 9ஆம் இடத்தை பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது. இது எல்லாத்தையும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் வறுமையினாலே, பணம் இல்லாத கொடுமையினாலே, பொருளாதார பிரச்சனையினால நிறைய பணங்களை இழந்திருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பொற்காலமாக இந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தரும் நற்பலன். எந்த ஒரு ராசிக்குமே சனி 10ஆம் வீட்டோட கனெக்ட் ஆச்சுன்னா அவர்கள் மிகப்பெரிய ஆகப்பெரும் புகழடைவார்கள், வேர்ல்டு பிராண்ட் ஆவாங்கங்கிறது சட்டம். வகையில் சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. சனி 10ஆம் வீட்டில் அமர்வதும் ஒன்றுதான், நீங்கள் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை அடைவதும் ஒன்றுதான். சனி 10ல் அமர்வது அவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. 2 விதமான லா ஒர்க் அவுட் ஆகுது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டுங்கிற லாவும் ஒர்க் அவுட் ஆகுது. 10லே சனி இருந்தால் உங்களுக்கு வந்து பெரிய பதவி, பாராளும் யோகம் போன்றவை கிடைக்குங்கிற யோகமும் வருகிறது 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால். அதே நேரத்தில் ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்பாவுக்கான அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வழிகளை தருகிறார். ஆகையினால மிதுனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் தொழிலில் நல்லா முன்னுக்கு வருவீங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து உயர்கல்வி உயர் பதவியை கொடுத்துறார். அதே 10ல் இருக்க சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து கலத்திரஸ்தானம், மாங்கல்ய பாவம் போன்றவற்றை பார்த்து விடுகிறார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து
ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் அப்பாவுடைய உடல்நிலையில் ஆபத்தை உண்டாக்குகிறார். ஆக மிதுன ராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்தில் கேது என்பதால் சகோதர பாவங்களிடையே சண்டைகள் வருவது, சகோதரர்களிடையே திருப்தியின்மை ஏற்படுவது, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவது போன்றவற்றையெல்லாம் அவர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மற்றபடி உடம்புலேயே இருக்கக்கூடிய குருவினால் கல்லீரல், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெருங்குடல், ஜீரணப்பாதை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். யாராவது தவறான பழக்கங்கள், தீய பழக்கங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை தயவுசெய்து விட்டுருங்க. உங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உறுதியாக வந்து சேரும். ஆக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டை மிகச்சிறப்புடனும் ஒரு ஆகச்சிறந்த ரிமார்க்கபிள் இயராக உங்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 3 விதமான கிரகப்பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. அதில் முதல் பயிற்சியாக சனிப்பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனி விடுதலை அடைந்து 9ஆம் வீட்டிற்கு செல்கிறார். உலகத்திலே நண்பர்களே, இந்த அஷ்டம சனி முடிந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா, இதுவரை இருந்த ஜெயில் வாசம் விடுதலையானதைப் போல, சிறை கதவுகள் திறந்ததைப் போல ஒரு உணர்வு. காரணம் என்னவென்றால், அஷ்டம சனி என்பது அத்தனை விதமான கஷ்டங்களை திறந்தது. இந்த 2.5 வருஷமும் மாற்றி மாற்றி உங்களை எந்த வழியிலையும் போக விடாமல் ரொம்ப ஸ்டிஞ்சன் பண்ணது என்னென்னா அந்த அஷ்டம சனி தான். இந்த அஷ்டம சனி 9ஆம் வீட்டிற்கு போகுது. 8 கூடையவர் 9ஆம் வீட்டுக்கு போகிறார் நம்ம நினைக்கிறோம். அதே சனி தான் 7 கூடையவராகவும் இருக்கிறார். 7 கூடையவர் 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். அப்போ 7 கூடையவர் 9ஆம் வீட்டுக்கு செல்லும்போது என்ன ஆகும்னா, புதிய சம்பந்தங்கள், புதிய ஒரு என்ன சொல்கிறது, புதிய திருமண யோகங்கள், மனைவியால் வரக்கூடிய பணம் போன்றவை, பாக்கியம் போன்றவையினால் கிடைக்கின்ற அனுகூலம் போன்றவை கிடைக்கிறது. 7 கூடையவர் 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். அதே மாதிரி இந்த சனி பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 9, 10, 11 பார்க்கிறார். 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார். எல்லா ஜோதிடர்களும் தனஸ்தானத்தையோ, யோகஸ்தானத்தையோ, பாக்கியஸ்தானத்தையோ பார்ப்பதையே பெரும் பேராக சொல்வார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், முயற்சிங்கிற ஸ்தானத்தை ஒரு உடைக்கும் கிரகம் பார்ப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா முயற்சிங்கிறது நல்லா இருந்தால் மற்றதெல்லாம் தன்னால் வருங்கிறது என்னோடய கருத்து. அவ்வகையில் சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. அந்த முயற்சியை பார்த்து விட்டார். அடுத்து அதனால் ஒரு மாபெரும் உங்களுக்கு நீங்களே ஒரு பாதை உருவாக்கி கொண்டு அந்த பாதையில் நீங்கள் தனித்து பயணிப்பீர்கள். அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு என்ன பார்க்கிறாருன்னா, 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு ரணருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை எல்லாம் இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை சனி பகவான் பார்ப்பதால் அதெல்லாம் நிவர்த்தியாகி வியாதி, கடன், கஷ்டமே இல்லாதபடிக்கே உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கும். அதே மாதிரி 6க்குடைய குரு என்பவர் 12ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். 6க்குடைய குரு 12ஆம் வீட்டில் மறைவது என்பது எதிரிகள் தொந்தரவு, கஷ்டம், வியாதி, கடன் போன்றவற்றிலிருந்து விடுதலை போன்றவற்றை குறிக்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12லிருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும், 12லிருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 12லிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது, ராகுவை குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே கத்தி போய் வாள் வந்ததுங்கிற மாதிரி 8க்குடைய சனி போய் அடுத்து 8ஆம் இடத்துல ராகு வந்துட்டார். ராகு பகவான் 8ல் வர்றதுனால என்ன ஆகுனா, வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டணும், வண்டி ஓட்டும் போது கவனக்குறைவு போன்றவை, ஸ்லிப்பரி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அந்த ஸ்லிப்பரியிலிருந்து இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அசட்ஸ் போன்றவை ஏற்படுகிறது, நிலை சொத்துக்கள் போன்றவை உருவாகிறது. இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த குரு தரும் யோக பலனாக கருதப்படுகிறது. அடுத்து ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 2ல் கேது 8ல் ராகு. 2ல் கேது 8ல் ராகுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ராகு கேதுவால் வரக்கூடிய தோஷம். ஏன்னா எப்பயுமே காலசர்ப்ப தோஷங்கிறது 2ஆம் இடத்துல ராகு 8ஆம் இடத்துல கேது வந்தால் தோஷம் கிடையாது. ஆனால் 2ஆம் இடத்துல கேது 8ஆம் இடத்துல ராகு வரும்போது உணவே விஷமாகக்கூடிய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கடகராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் உணவு, உடை, வயிறு, முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.